ஹாய். இன்னைக்கு இந்த லோ காஸ்ட் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் அதில் நிறைய நம்ம பார்த்துருப்போம். லைக் பிரிக்குக்கு ஆல்ட்ரான மெட்டீரியல் எப்படி காஸ்ட் கம்மி பண்ணலாம், ஏன் சீலிங்க்கு எப்படி காஸ்ட் கம்மி பண்ணலாம். ஸோ அந்த வகையில் ஃப்ளோரிங்க்கும் நம்ம எப்படி காஸ்ட் கம்மி பண்ணலாம் அப்படின்ற ஒரு சின்ன ஒரு மெத்தட் இருக்கு. ஸோ அதை தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா அது என்ன மாதிரியான மெட்டீரியல், எப்படி நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும், எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம், அதில் என்னென்ன விஷயம்லாம் இருக்குது, அது எப்படி காஸ்ட் கம்மியாக இருக்குது. ஸோ இந்த விஷயம் தான் இதில் நம்ம பார்க்க போகிறது. ஸோ அதுக்கு முன்னால் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த லோ காஸ்ட் அப்படின்ற ஒரு கான்செப்ட் எல்லாமே மெட்டீரியல்ஸை ஆல்டர் பண்ணுறது. லைக் அதோட ரேஞ்ச் கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம், குவாலிட்டி கம்மியாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான ஏதாவது ஒரு இடத்துல காம்பன்சேட் ஆகி நமக்கு ப்ரைஸ் கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுக்கும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒவ்வொரு இடத்துல வைப்போம். ஸோ அந்த மாதிரி இப்போ ஃப்ளோரிங்லாம் பார்த்தீங்கன்னா கிரானைட் ஃப்ளோரிங், டைல் ஃப்ளோரிங், மார்பனேட் வரைக்கும் வந்திருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஃப்ளோரிங்ல எப்படி நம்ம இன்னும் கம்மி பண்ணலாம். ஃப்ளோர்ல பெயிண்ட் அடிக்கிறது. பெயிண்ட் அடிக்கிறதுனா வால்ல அடிப்போம், இல்லை சீலிங்ல அடிப்போம். ஃப்ளோர்ல எப்படி அடிப்போம் அப்படின்னா இப்பெல்லாம் நம்ம பார்த்தீங்கன்னா மொட்டை மாடியில ரெட் ஆக்சைடு அடிப்போம். ஸோ அந்த மாதிரியான கான்செப்ட்ல இருக்கக்கூடிய ஒரு பெயிண்ட். பட் இதுல நமக்கு எல்லா வகையான டெக்ஸ்சரும் இருக்கும். நம்மளால ஜாமெட்ரிக்கல் டெக்ஸ்சரா பண்ண முடியும், வுட்டன் பேட்டர்ன்ல பண்ண முடியும். ஸோ இது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ஃப்ளோர் கார்டு அப்படின்ற ஒரு பெயிண்ட். இது எந்த கம்பெனிலனாலும் நீங்க வாங்கிக்கலாம். இப்போ இருக்கிற பெயிண்ட் கம்பெனிஸ் எதுலனாலுமே ஃப்ளோர் கார்டு அப்படின்றத நீங்க வாங்கிக்கலாம். ஸோ இதை வாங்கி நீங்க ஃப்ளோர்ல பெயிண்ட் பண்றது, அதுக்கு முன்னால ஃப்ளோரை ப்ராப்பரா கான்கிரீட்டை வச்சு கம்ப்ளீட்டா அதை ஈக்குவல் பண்ணிக்கணும். ஸோ பூசி முடிக்கிறது அந்த மாதிரி எல்லாமே ப்ராப்பரா நம்ம பண்ணிக்கணும். பண்ணிட்டு இந்த பெயிண்டை வாங்கி நம்ம ஒரு கோட் ஃபுல்லா அடிக்கணும். ஃபுல்லா அடிச்சுட்டு ஒரு 4 மணி நேரம், 3ல இருந்து 4 மணி நேரம் காய விட்டுட்டு மறுபடியும் இன்னொரு கோட் நீங்க அடிக்கணும். அடிச்சுட்டு 2 நாள் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் யூஸ் பண்ண ஆரம்பிங்க. ஸோ இப்படி பண்ணீங்கன்னா இதுக்கு லைஃப் நல்லா இருக்கும். அண்ட் தென் பாத்தீங்கன்னா இதுல வித்தியாசமான பேட்டர்ன்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். லைக் வுட்டன் பேட்டர்ன் நம்மளால பண்ண முடியும். அண்ட் டெக்ஸ்சர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஜாமெட்ரிக்கல் பேட்டர்ன்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது சிம்பிள். என்னன்னா பெயிண்ட் அடிச்சுட்டு அதுக்கு மேல இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் எல்லாமே நம்ம அப்ளை பண்றது தான், டெக்ஸ்சர் எல்லாமே அப்ளை பண்றது தான். ஸோ இந்த மாதிரி தான் இந்த ஃப்ளோரிங் இது ரொம்பவே காஸ்ட் ரொம்ப கம்மி. ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் கான்கிரீட்டை வச்சு ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணி அதை லெவல் பண்ணிட்டு அதுக்கு மேல பெயிண்ட் அடிக்கிறோம். ரொம்ப 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 காஸ்ட் கம்மி. பட் இதுல இருக்கிற டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது டாக்ஸிக் லெஸ் ஆன ஒரு பெயிண்ட். அதாவது இது விஷத்தன்மைன்னு சொல்ல முடியாது. இது கொஞ்சம் நமக்கு பாதுகாப்பு இல்லாததுல ஒரு பர்டிகுலர் பர்சன்டேஜ்ல இருக்கு. அதாவது குழந்தைகளுக்கு இது பெஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. ஏன்னா குழந்தைங்களுக்கு நான் கீழே தவிழ்வாங்க, கைப்பட்டு அதை வாயில அவங்க வச்சாங்க அப்படின்னா அது அவங்களுக்கு ஒரு டாக்ஸிக்கா ஆகிறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்கு. இது லெஸ் டாக்ஸிக். ஸோ லெஸ் டாக்ஸிக் அப்படின்றது நமக்கு கொஞ்சம் கம்மியான ஒரு பாய்சன் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு விஷயம் மாதிரி தான் இது. அது குழந்தைங்களுக்கு ப்ரிஃபர் பண்ணக்கூடாது. வீட்டுக்கு அடிக்கிறது, அது குழந்தைங்க வச்சிருந்தீங்கன்னா இது அடிக்கிறத ப்ரிஃபர் பண்ண மாட்டோம். மற்றபடி இது நீங்க எங்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோடவுன்ல யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஒரு ஸ்டோர் ரூம்ல யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம கடைக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். கடையில இப்போ நம்ம ஒரு கடை வச்சிருக்கோம் அப்படின்னா அந்த கடைக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கடையில பெருசா யாரும் கீழே உட்கார மாட்டோம் அப்படின்ற மாதிரியான கடையா இருக்குன்னா நடந்து போறாங்க, வருவாங்க, சேர்ல உட்காருவாங்க. இந்த மாதிரி அதாவது ஃப்ளோரோட அவங்களுக்கு கான்டாக்ட் இல்லாத பட்சத்துல, அதாவது நடக்கிறத தவிர வேற எந்த ஒரு கான்டாக்டும் இல்லை அப்படின்னா அந்த இடங்கள்ல இதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நான் இடத்துல கிரானைட் இதெல்லாம் போடுறது ஹோல்சேல் கடைக்கெல்லாம் ரொம்பவே பெஸ்ட். ஏன்னா நம்ம அங்கே கிரானைட் இதெல்லாம் போடணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ அப்போ இந்த மாதிரி பெயிண்ட் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா பார்க்கவும் நல்லா இருக்கும், சேம் திங் லைஃபும் கொடுக்கும். ஸோ இது மார்க்கெட்ல ஒரு கம்பெனில ஒரு ப்ரைஸ் இருக்கு. ஸோ இது ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு மெத்தட் தான். இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா சில வீட்டில எல்லாமே முன்னாடி அப்படியே கான்கிரீட்டாவே விடுவோம். ஃப்ளோரை நல்லா கான்கிரீட்லயே நல்லா பாலிஷ் மாதிரி பண்ணி அதை அப்படியே யூஸ் பண்ணுவாங்க. சிலர் ரெட் ஆக்சைடு சில இடங்கள்ல இப்போ ஒரு டிசைன் பண்ணாங்கன்னா அந்த டிசைன்ல சின்ன சின்ன ரெட் ஆக்சைடு இந்த மாதிரி பெயிண்ட் அடிக்கிறது. ஸோ இந்த மாதிரி இருக்கும். இது என்டையர் ரூமுக்கு, என்டையர் ஃப்ளோருக்கே நம்மளால பண்ண முடியும். அண்ட் தென் இந்த மாதிரி டெக்ஸ்சர்ஸும் நம்மளால அதில் ஆட் பண்ண முடியும். இதுதான் இதுல இருக்கிற பெனிஃபிட். ஸோ இதுல இந்த ஒரு விஷயம் மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. நெகட்டிவா இருக்கிறது இது கொஞ்சம் டாக்ஸிக் லெஸ் அப்படின்ற ஒரு விஷயத்துல இருக்கு. ஸோ இது குழந்தைங்க இருக்கிற இடத்துல பர்சனலா நான் அடிக்க ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். ஸோ இதுதான் இதை பத்தின ஒரு இன்ஃபர்மேஷன். ஜஸ்ட் இந்த மாதிரி நிறைய மெத்தட்ஸ் எல்லாம் வாலுக்கு பார்த்துட்டு வாலுக்கு நிறைய ஆல்ட்ரஸ் இருக்கு, அண்டு சீலிங்க் இருக்கு, அண்ட் தென் ஃப்ளோருக்குமே இந்த மாதிரி ஒரு மெத்தட் இருக்கு. ஸோ அதான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மேக் பண்ணியிருந்தேன் அந்த வீடியோ. ஸோ இதுல ஏதாவது டவுட் இருக்குன்னா என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்க. வேற ஏதாவது டாபிக் பத்தின இன்ஃபர்மேஷன்னா அது என்னன்றதையும் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் யாராவது கோடவுன் வச்சிருக்காங்க, இல்லைன்னா ஷாப் வச்சிருக்காங்க, இந்த மாதிரி ஃப்ளோரிங் இனிமேல் தான் பண்ண போறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோ until then bye from Architect Lingesh.